வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் சில பயிற்சிகள்லாம் செய்து காட்டியிருக்கேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடி வயிற்றில் உள்ள உறுப்புகள், வயிற்று மேல் பக்கத்தில் உள்ள உறுப்புகள், அதோட மட்டும் இல்லை இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு, சேரும் இடத்தில் உள்ள சதிப்பகுதி, நரம்பு பகுதி எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக உள்ள சில எக்ஸசைஸ் தான். இது எதுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக கீழே விழுந்தாங்கன்னா எலும்பு முறிஞ்சிடுது, முறிஞ்சால் கூட பரவாயில்ல, எலும்பு நொறுங்கியே போயிடுது. ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வயசானவங்க கீழே வந்தால் தான் இடுப்பு சுலுக்கிக்குது, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, சில இடத்துல இடுப்பு உடஞ்சி போச்சு அப்படிம்பாங்க. இப்போ வந்தீங்கன்னா 45-50 வயசுலாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தால் உடனே இடுப்பு எலும்பு நொறுங்கி போயிடுது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. என்ன காரணம்னா நம்ம வாழ்க்கை முறை அப்படி ஆகிப்போச்சு. சாப்பாடு, தண்ணி, சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாமே மாசடைஞ்சு போயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்ணும், சாப்பிட்றத நல்லா மென்று எச்சி மீன் நல்லா கலந்து விழுங்குற அளவுக்கு நல்லபடியாக சாப்பிட்ணும். ஒன்று. அடுத்து உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு நாளைக்கு 10-15 நிமிஷம் நம்ம உடலுக்காக மனசுக்காக அதுக்கு தான் உடற்பயிற்சி செய்யுது. உடற்பயிற்சி செய்யும்போது மனசை அங்கே வச்சு நம்ம செய்யணும். செஞ்சு கட்டியிருக்கேன் சில ஆசனங்கள், சில பயிற்சிகளை செஞ்சு கட்டியிருக்கேன். அதை நீங்கள் தினந்தோறும் செய்யணும். வெறுவயத்தில் செய்யணும். காலையிலையோ அல்லது மாலையிலையோ வெறுவயத்தில் செய்யுங்க. நிதானமாக செஞ்சால் போதும். போட்டிருக்க உடைகளை தளர்வாக வச்சுங்க. செஞ்சிங்கன்னா உடம்பு இயற்கையாக கிடைக்கிற சில ஹெல்த்தெல்லாம் நமக்கு சரியாகவே கிடைக்கும். அதாவது உடம்புலேயே எல்லா மருந்தும் இருக்குது. அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் போக நம்ம தூண்டி விடுறோம். இப்படி செஞ்சோம்னா ஒழுங்காக எல்லா கிளான்ஸுமே வேலை செய்யும். இதை நீங்கள் கரெக்டான ரெகுலராக பண்ணால் தான், தொடர்ந்து பண்ணால் தான் உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு நடக்கும். குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன், அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த விளம்பரமே இல்லை. எல்லாமே செயற்கை கருத்திருப்பு மையம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இருக்குது. என்ன காரணம்னா, சாப்பாடு நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவில் இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. சின்ன பிள்ளைங்களையும் வச்சுட்டு செய்யுங்க. அவங்களுக்கு மனசில் இது பதிங்க. வேறு எந்த கட்டப்படமும் வராது. ஒன்ஸ் இதில் இறங்கிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க இறங்கிட்டாங்கன்னா வேறு எந்த நோக்கமும் வராது. அவங்களுக்கு உடம்பு நல்லபடியாக வச்சுக்கணும். அந்த கான்ஷியஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. பாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் சில எளிய பயிற்சிகள் செய்து காட்டியிருக்கேன். இதில் இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு சேர்ற இடம், அதில் உள்ள நரம்புகள், சுற்றி உள்ள சதைகள், அப்புறம் வயிற்றில் உள்ள அத்தனை ஜீரண உறுப்புகள், கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இறப்பை, பித்தப்பை எல்லாமே சீராக இயங்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஆசனங்கள், எல்லாமே எளிமையான பயிற்சிகள் தான். சின்ன வயசில் இப்போ பண்ணியிருப்போம். இப்போ மறுபடியும் அதை செய்யப்போம். வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், பட்டர்ஃப்ளை 2 கலைக்கு சேர்த்து வேண்டியது. நிமிந்து காட்டணும், தலையை நிமிந்து மேலே பாடணும். பார்த்துட்டு மெதுவாக செய்யுங்க. 5 தடவை 10 தடவை எத்தனை தடவை முடியுதோ அதை செய்யுங்க. ஸ்லோ மோஷனில் தான் செய்யணும். மெதுவாக தான் இயங்கணுமே தவிர அவசரப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி செய்யக்கூடாது. இது இயக்கம் உள்ளுறுப்புக்காக செய்கிறோம் நம்ம. அதனால் மெதுவாக செய்யணும். இது செய்யும்போது வயிறு எப்போ காலியாக இருக்கணும். காலையிலையோ மாலையிலையோ நல்லா 2 வேலையும் கூட செய்யலாம். என்னன்னா, ஒரு செய்யும்போது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அடுத்தது ஒரு காலை மலைக்கு வயிற்றில் வச்சுருக்கேன், கொடையில் வச்சுருக்கேன். விரியால் வயிற்றில் கொஞ்சம் பிடிஞ்சி நிற்குது பார்க்கணும். நார்மல் பிடித்து அப்புறம் அடுத்த காலையும் அதே போல் போட்டு செய்யணும். அடுத்த என்ன செய்ய போகிறது, மாலாசன் வேறு. இது நார்மல் சிட்டிங் தான், நம்ம இது மாதிரி செய்கிறதே கிடையாது. சேரில் படுறதோ தரையில் உட்கார்றதே கிடையாது. அதனால் காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், எப்போ டைம் கிடைக்குதோ அது மாதிரி செய்யுங்க. சாதாரணமாக செஞ்சாலே உங்களுக்கு இடுப்பு எலும்பு, தொடை எலும்புலாம் நல்லா பழம் தரும். அடியில் வயிற்றில் உள்ள ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். கொஞ்சம் ஆடணும், சைடில் ஆடணும். அப்புறம் வஜ்ராசனம் பார்த்துருக்கேன். தொடருக்கு ஒன்றா சேர்த்து வைக்கணும். கையை மடக்கி வச்சுக்கிட்டு அடி வயிற்றில் வச்சுக்கிட்டு கை தொடைக்கும் வயிற்றுக்கு நடுவில் மாட்டிக்கணும். குனியும் போது மூச்சை வெளியில் விடணும். இப்போ மூச்சை இழுக்கணும். இழுக்கும் போது குனியும் போது மூச்சை வெளியில் விடணும். இதுவாக செஞ்சால் போதும். அவசரப்படாதுன்னா எவ்வளோ தூரம் குனிய முடியுமோ அவ்வளோ குனியுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யறாங்க. 5 தடவையோ 10 தடவையோ உங்களால் முடிஞ்சு செய்யுங்க. அடுத்தது நான் செய்ய போகிறது சர்வாங்க ஆசனம் பேர். சர்வ அங்க ஆசனம், சர்வாங்காசனம். எல்லா உறுப்புமே பயன்பெறும். காலை நம்ம தூக்கி ஹைட்டாக தூக்கி இடுப்பில் கை விட்டு பிடிச்சி வைக்கும்போது ரத்த ஓட்டம் காலில் பரவி தொடை இடுப்பு வழியாக கழுத்தில்
நீராடி கிளம்புற பகுதி தலைக்கு போய் எல்லா உறுப்புகளும் பாயும், எல்லா உறுப்புகளும் நல்ல புத்துணர்ச்சி பெறும், நரம்புகளும் நல்ல வலிமை பெறும். தொடர்ந்து செய்ய வாழ்க வளம்.